நாக்கை கடிச்சிக்கலாம். கடிச்சிட்டு கையை வந்துட்டு வாய்க்கிட்ட கொண்டு வரோம். ஆக்சுவலாக அது கோவப்படுறதா இல்லை கண்டிப்பாக இருக்கும். இங்கே பாருங்க, எல்லா குழந்தைகளுக்கும் கோவம் வரும். கோவம் எங்கே வருது அப்படின்னா நம்ம என்ன நம்ம எப்படி வருது? எதிர்பார்ப்பு வருது. எதிர்பார்ப்பு ஏமாற்றமாக மாறுது. ஏமாற்றம் தான் கோபத்தை உருவாக்குது. நமக்கு மட்டுமே கிடையாது, அவனும் பார்த்து அவனும் ஒரு உயிர் உள்ள ஜீவன் தான். அவன் எதிர்பார்க்குறான், அம்மா இப்படி பண்ணணும், அப்பா இப்படி பண்ணணும். அவன் லாங்குவேஜ் நமக்கு புரிய மாட்டேங்குது. ரைட்டா? நம்ம எதிர்பார்க்கணும், அவனுக்கும் தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் போது அவசர நேரத்தில் ட்ரை பண்ணுவோம் உங்ககிட்ட புரிய வைக்கிறதுக்கு. அப்பயும் புரிஞ்சுக்கணுன்னா தான் கோவம் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்பயே அவங்களுடைய தேவைகள் என்னன்னு தெரியணும். சரி, நமக்கு இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணவே கூடாது. கம்பேர் பண்ண எது கம்பேர் பண்ணணும் அப்படின்னா அவனுடைய எந்த லெவலில் இருக்கிறான், எந்த லெவலுக்கு வந்திருக்கணும். இப்போ 7 வயசு ஆகுதுன்னா 2ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கணும். ஆனால் எந்த லெவலில் இருக்கிறான் அந்த லெவலில் தெரிஞ்சதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். ஒவ்வொரு குழந்தைக்குமே தனித்தனி திறமை இருக்கும், தனித்தனி திறமை இருக்கும். திறமையும் இருக்குது, திறண்டும் இருக்குது. எந்த குழந்தைக்கு இதுவுமே இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஆனால் we have to identify the child's strength and weakness. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு குறை இருக்கும், ஒரு நிறைய இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும், அந்த வீக்னஸ் வந்து நம்ம குறைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு தெரியாமையே டீச் பண்ணணும். குழந்தைங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறது நோட் புக் வச்சு மட்டும்தான் கிடையாது. நீங்கள் வந்து என்னது வெளி உலகமே வந்து பெரிய ஒரு பள்ளிக்கூடம் தான். நிறைய என்வாரன்மெண்ட் எஜுகேஷன் பெருசாக இருக்கும். இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு உலகத்தை அறிய வைக்கணும். மரம், செடி, கொடி, நாய், விலங்குகள் எல்லாமே போகணும். இப்போ இந்த ஈஸி வகையில் கரெக்ட் பண்ணுறது இதுதான் இன்டோர் லேர்னிங், அவுட்டோர் லேர்னிங் சொன்னாங்க. படிப்படியாக வரும். உங்களுக்கு ஏதாவது சில டவுட் மாறிடுச்சுன்னா பண்ணி சொல்லக்கூடாது. அங்கேருந்து வண்டிங்களும் போகும். இதுதான் எல்லா ஊர்லேயும் என்ன எங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னா நிறைய பேர் வராங்களா, யாருமே எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா கட்டுறது கைமண்ணலும் கல்லாத உலகம். நாங்களே என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு 36 வருஷத்தில் எவ்வளவோ குழந்தைங்க ஆர்டிசம் வந்த பையன் டாக்டர் ஆகலாம். ஆர்டிசம் வந்த குழந்தை இன்னைக்கு வந்து அவன் நமக்கு மெசேஜ் போடுறான் வாட்ஸ்அப்பில், அதை நான் மீனிங் பார்க்குறேன், டிஸ்டன்ஸ் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு வாய்ப்புகள் எங்கே கொடுக்குறோமோ சரியான வாய்ப்பு, சரியான பாதையில் சரியான மெத்தடை விட்டு பொறுமையோடு இருந்து விடாமுயற்சியோடு இருந்ததுன்னா வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும்.